கிரக பார்வைன்னு சொல்லுவாங்க. கிரக பார்வை நீங்கள் யார் வேணாலும் பார்க்கலாங்க. சாதகம் தெரிஞ்சு தான் பார்க்கணுங்கிற ஒரு இது இல்லை கிடையாது. சாதகம் தெரியாதவங்களும் உங்கள் ராசி கட்டத்தை எடுத்துங்க. உங்கள் ராசி கட்டத்துக்கு லக்கணத்தை பாருங்கள். அப்போ லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்த பார்க்குறாங்க, அதாவது லக்கணத்துக்கு எந்த இடத்த பார்க்குறாங்க, சனி பார்க்குறாரா, குரு பார்க்குறாரா, செவ்வாய் பார்க்குறாரா, இவங்க 3 பேர்த்துக்கு தான் எக்ஸ்ட்ரா பார்வை உண்டு. மற்றபடிக்கு புதனுக்கு சுக்கிரனுக்கு எல்லாமே ஒரே 7ஆம் பார்வை தான். என்னங்க, ஒரே 7ஆம் பார்வை தான். இப்போ பாருங்கள், குருவை வச்சு பேசுவோங்க. குருவுக்கு என்னங்க 5, 7, 9ஆம் பார்வை. அப்போ அந்த அந்த குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, அதனுடைய மகிமையே வேறு. 5ஆம் பார்வையை வந்து குரு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் 5ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடாது, மற்ற எந்த இடத்த வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை. ரெண்டாவது வந்து குரு இருக்கிறத விட பார்க்குற இடம் வந்து சுபிட்சமடையும், நல்ல ஒரு தன்மை அடையக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. குரு வந்து 5, 7 என்னங்க 9ஆம் பார்வை குருவுக்கு அப்படி சொல்லலாம். அதே என்னதுக்கு பாருங்கள், இப்போ 3 கிரகு தாங்க பார்வை அதிகம். 5, 7, 9 குருவுக்கு. சனிக்கு 3, 7, 10ஆம் பார்வை. அது தொழில்காரகன் அல்லவா, அந்த மாதிரி சொல்லுது. செவ்வாய்க்கு பாருங்களேன், அதாவது செவ்வாய்க்கு 4, 7, 8ஆம் பார்வை செவ்வாய் பகவானுக்கு. சுக்கிர பகவானுக்கு 7ஆம் பார்வை என்னங்க. அதே நேரத்துக்கு புதன் பகவானுக்கு 7ஆம் பார்வை. இதெல்லாம் வந்து இந்த பார்வை தன்மையை நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னங்க. ஆனால் அதே நேரத்துக்கு வந்து சூரியனுக்கும் 7ஆம் பார்வை. அந்த பார்வையிலே பாருங்கள் குணங்கள் மாறும் என்னங்க. அந்த பார்வையிலே இந்த 9 நவக்கிரகம் பார்வை, ராகுக்கதுக்கும் பார்வை உண்டு. அந்த 9 நவக்கிரக பார்வையிலே நீங்கள் பலன் தெளிவாக வரணும். நீங்களே உங்கள் சாதத்தை எடுத்துகிட்டு சாதத்தை எடுத்து ராசி கடத்தில் குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார் அப்படின்னு அதில் இருந்து பார்வை எடுங்க. இப்போ சனி எங்கே இருக்காருங்க, சனி 3ஆம் பார்வை. உங்கள் லக்கணத்துக்கு சனி எங்கே இருக்கார், அங்கேருந்து 3ஆம் இடத்தை பாருங்கள். உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி பாருங்கள், அது எத்தனாம் இடம் வருது. அந்த சனி பார்வையினால் அந்த இடம் வந்து அதில் சிக்கல் பிரச்சனை கிடையாது. அனுபவிக்க வைப்பார், கஷ்டப்படுத்துவார். அதை நீ புரிஞ்சு நடக்கணும், உன்னுடைய கருமா அதில் தீருது அப்படின்னு அர்த்தம். சனிக்கு 7ஆம் பார்வை. அப்போ 7ஆம் பார்வைன்னு சொல்லும்போது உங்கள் லக்கணத்துக்கு சனி எங்கே இருக்கார், அப்போ லக்கணத்துலேருந்து எங்கே சனி இருக்கார், அந்த சனிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இங்கே லக்கணத்துலேருந்து 7ஆம் இடம் என்ன பாருங்கள். அப்போ இந்த இடம் வந்து அப்போ சனியோட பார்வை இருக்குது 7ஆம் பார்வை. அப்போ அப்படின்னா அது என்ன நடக்கும், ஏது நடக்கும், அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு கசிக்கு புழிஞ்சிடுவார். ஒரு ரொம்ப சிக்கல் பிரச்சனை கொடுத்து அதுலேருந்து நீங்கள் அதை புரிஞ்சு நடக்கிறதுக்காக அந்த வேலையை காட்டுவார். அடுத்து வந்து சனிக்கு 10ஆம் பார்வை. 10ஆம் பார்வைனா தொழில் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது. உங்கள் லக்கணத்துக்கு சனி எங்கே இருக்கார், அந்த சனி வந்து 10ஆம் பார்வையாக எதை பார்க்குறாரு, அதை கணக்கெடுத்து உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடம் எப்படி இருக்குது, அது 10ஆம் இடத்தை பார்க்குறாரா, உங்கள் லக்கணத்துக்கு அந்த 10ஆம் பார்வையாக எந்த இடம், எந்த பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எந்த பாவகத்தை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ செவ்வாய் இருக்குங்க. செவ்வாய் வந்து உங்களுக்கு அப்படின்னா 4, 7, 8ஆம் பார்வை. அப்போ உங்கள் லக்கணத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல உட்காந்துருக்காரு, அந்த இடத்துலேருந்து தான் பார்வை எடுத்துக்கணும். 4ஆம் பார்வை என்ன இருக்குது, அப்போ 4ஆம் பார்வையை பார்க்குறாருன்னா உங்கள் லக்கணத்துலேருந்து கணக்கு எடுக்கணும். எண்ணி பார்த்தா அது எத்தனாம் இடம். அப்போ எத்தனாம் இடமா அந்த இடத்த அதில் வந்து ஒரு விபத்து கண்டோம் அப்படி. இப்போ ஒரு தலையை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, லக்கணத்தையே பார்க்குறா 4ஆம் பார்வையாக, தலையில் அடிபடும், வெட்டுக்காயப்படும், அந்த தழும்பு இருக்கும் தலையில். எந்த இடத்த பார்க்குற, முகத்தில், கையில், காலில், நெஞ்சில் தழும்பு எல்லாமே அந்த செவ்வாயோட பார்வை 4, 7, 8ஆம் பார்வைக்கு கண்டிப்பாக அது பலன் கொடுப்பார். 7ஆம் பார்வையை பார்க்குது. 7ஆம் இடம்னா உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடம். உங்கள் லக்கணத்துக்கு விட உங்கள் லக்கணத்துலேருந்து எத்தனை இடத்துல செவ்வாய் இருக்கார், அந்த செவ்வாய் இருந்து நேராக பார்வை 7ஆம் பார்வையை பார்க்குதா. அப்போ 7ஆம் பார்வை எந்த வீடு, அந்த பாவகம் உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாம் இடமா. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த இடத்துல காயமாகுது, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்குது, இனி நடக்குமா, இனி கோச்சாரத்தில் செவ்வாய் எங்கே போயிட்டுருக்காரு, உங்கள் லக்கணத்தில் எங்கே செவ்வாய் இருக்காரு எப்படிங்கிறது தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். 8ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்குறாரு. 8ஆம் பார்வையை பார்க்குறாருன்னா இதே கணக்கு தாங்க. 8ஆம் பார்வையை செவ்வாய் பார்க்குறாரு. உங்கள் லக்கணத்துலேருந்து அது செவ்வாய் எங்கே இருக்கார், அந்த செவ்வாய் இருக்கிற வீட்டுலேருந்து எடுத்துக்க 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் லக்கணத்திலிருந்து அந்த 8ஆம் இடமா எத்தனாம் இடம் வருதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், வெட்டுக்காயம், ஒரு சர்ஜரி,
ஏதோ ஒரு தொந்தரவு பிரச்சனை சிக்கல் நடந்துடும் செவ்வாய். இந்த செவ்வாய் சனி பார்வை மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்கணும். அந்த வீட்டை வந்து நம்ம கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனை ஆக்சிடென்ட் எது பிரச்சனை நடக்கலைனாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. குரு பார்வை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 5, 7, 9ஆம் பார்வை, அப்போ அது ஒன்றும் உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். இப்போ அந்த சனி செவ்வாய் பார்வை மட்டும் தான் நீங்கள் அந்த இடத்த பார்த்துக்கணும். உங்கள் லக்கணத்துலேருந்து எத்தனாவது பாவகத்தில் சனிபவன் இருக்கார், அந்த சனிபவனுக்கு வந்து 3, 7, 10ஆம் பார்வை, அது எங்கே அந்த இருக்கிற இடத்துலேருந்து பார்த்து எண்ணிக்கணும். அதை எண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம லக்கணத்துலேருந்து எண்ணிக்கணும். உங்கள் உடம்பு தேகமெல்லாம் இருக்குல்லவா, உங்கள் தலையிலேருந்து பாருங்கள் 1ஆம் பாவம், உடம்பு ஃபுல்லாக பாதங்கிறது 12ஆம் பாவம். அப்போ இந்த இடத்துக்குள்ளே எங்கே அவர் பார்க்குறாங்களோ அது நன்மையாக தீமையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கலாம். தெரிஞ்சு நடந்து நீங்கள் செய்யலாம். இந்த பார்வைக்கு இப்போ நிறையா இருக்குதுங்க. பார்வைக்கே நீங்கள் எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட பலன் எடுக்கலாம். அந்த பார்வை பலனை சொன்னாலே நீங்கள் செய்யலாங்க வாழ்க்கையில். சரிங்க, எங்களோட சாதகம் பார்க்க நம்பர் வந்து 95 14 77 10 74. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்வையிலையும் உங்களுக்கு பலன் பார்க்கணும்னாலும் சாதகம் அனுப்புங்க. உங்களுக்கு பார்வையிலே, அதாவது வந்து குரு பார்வை, சனி பார்வை, செவ்வாய் பார்வை முக்கியம். மற்ற கிரகம் எல்லாத்துக்கும் 7ஆம் பார்வை, எல்லா கிரகத்துக்கும் பார்வை பார்க்கலாம். என்னங்க, வாழ்க வளம்னு வாழ்த்துக்கள்.